நல்லா இருக்கும். கிளாஸ் காலி ஆயிடுச்சு, முதல்ல சரக்க ஊத்துங்க. சசி, நான் ஊத்தி தரேன் சார். இப்ப ஊத்தி கொடுத்துறேன். கரெக்டா மிக்சிங் பண்ணிருக்கேன். நீ என்ன பண்ற? அண்ணனை பத்தி அடிக்கடி சொல்லி அண்ணனுக்கு அவரை கரெக்ட் பண்ணி விடு. என்ன மாமாவை பார்க்க சொல்றீங்களா? இல்லண்ணா என்ன டேய், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னங்க இவனுக்கு எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க? ஏங்க, எதிரோட மோதிரம்னா பலம் பலவீனம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இவன் தர்மா அசிஸ்டன்ட் குலசங்கர். தர்மாவை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இவன்ட்டு தான் கலெக்ட் பண்ண போறேன். நீங்க இதெல்லாம் கண்டுக்காம இருங்க. நான் சொல்றது கேளுங்க, ஓகே? நானே இன்னைக்கு ஃபுல் மூட் அவுட்ல சரக்கடிக்கிற மூட்ல தான் இருந்தேன். சரியான நேரத்தில் வந்து நீங்க வாங்கி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். சார், உங்களுக்கு என்ன மூட் அவுட்? அண்ணன் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஆளை, ஆனா அவன் சாப்பாட்டுக்கும் சாணிக்கும் கூட வித்தியாசம் தெரியாதவன். அவனுக்காக நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா? என்கிட்ட போய் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டான். அவன்லாம் மனுஷனே இல்லை. என்ன போய் மாமா வேலை பார்க்க சொன்னா எனக்கு கோவம் வருமா வராதா? வரும் வரும். எனக்கு கோவம் வர்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அவனும் கோவப்படுறான் பிரதர். என்ன போய் எட்டி உதச்சிட்டான். எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை என்னெல்லாமோ பண்ணணும்னு தோணுச்சு. ஆனா என்னால முடியாது. ஏன்? இந்த ஊரே அவன் கையில தான் இருக்கு பிரதர். அவனை என்ன மாதிரி ஆள் என்ன செய்ய முடியும்? யார் அவரு? புல்லட் தர்மா. புல்லட் தர்மானா புல்லட்ல வருவாரா? கழுத்துல ஒரு புல்லட் தொங்க விட்டுருப்பான். அதனால அவனை எல்லாரும் புல்லட் தர்மான்னு தான் கூப்பிடுவாங்க. மாப்பிள, ஒரிஜினல் புல்லட் கூட அவன்கிட்ட இல்ல போல இருக்கே. ரொம்ப முக்கியம். ஆமா, இப்ப எதுக்கு இந்த கேள்வியை கேட்ட? இல்ல மாப்பிள, எல்லாம் ஒரு ஜெனரல் நாலேஜுக்கு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். ஆமா, அந்த புல்லட் தர்மா கோயம்புத்தூர் மில் ஒண்ணு சிவராமனோட பையனா? ரெண்டாவது பொண்டாட்டியோட புள்ளனுக்கு கதை விட்டுக்கிட்டு இருக்கானே, அதை கேக்குறீங்களா? அதெல்லாம் போய் பிரதர். அவன் சொல்ற கதைப்படி பார்த்தா அவனுக்கு ஊரெல்லாம் அப்பந்தான். புரியல. அவன் அனாதையா 10 வயசுல இந்த ஊருக்கு வந்தான்.
அவன் வரும்போது அவன் கையில் இருந்தது அவன் அம்மா ஃபோட்டான்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும்தான். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற ரவுடிங்கள்கிட்ட அடிப்பொடியா கைத்தடியா கொஞ்ச நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் வளர்ந்ததும் யாருக்கெல்லாம் வேலை செஞ்சானோ அவங்கள போட்டு தள்ளிட்டு இவன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். ரவுடித்தனம் பண்ணுறதுல பெரிய வருமானம் இல்லைன்னு தெரிஞ்சதும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசித்தான். ரியல் எஸ்டேட் தொழில் தான் பெருசாக வருமானம் வர தொழில்னு தெரிஞ்சுக்கிட்டு விற்கிறவங்க வாங்குறவங்க 2 பேரையும் மிரட்டி பணம் பறிக்க ஆரம்பித்தான். சின்ன ஆளுங்களாக இருந்தால் கட்டிங் கேட்டு மிரட்டி பணத்தை பறிப்பான். அதே பெரிய பணக்காரங்களாக இருந்தால் அவர் ஃபோட்டோவோட இவன் அம்மா ஃபோட்டோவையும் சேர்த்து காட்டி அவருக்கு 2 பொண்டாட்டி இருந்துச்சு, அந்த 2வது பொண்டாட்டியோட புள்ள நான் தான்னு சொல்லி அவங்க குடும்ப சொத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு கேட்பான். அப்படியே அவங்கள ஏமாத்தி அந்த குடும்ப சொத்துல பாதி எழுதி வாங்கிடுவான். எப்படிலாம் இப்படி எழுதி வாங்க முடியும்? இதை எதிர்த்து யாருமே போலீஸ்க்கோ கோர்ட்டுக்கோ போலையா? அந்த மாதிரி வர பிரச்சனையெல்லாம் சமாளிக்கத்தான் போலீஸ்ல இருந்து அரசியல்வாதிங்க வரைக்கும் எல்லாரையும் கையில வச்சிருப்பான். ஆனா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஆளுங்கட்சி மாறிடுமே. பிரதர், அவன் நீங்க நினைக்கிறதெல்லாம் கூட பெரிய கேடி பிரதர். எலெக்ஷன்ல எந்த கட்சி ஜெயிக்குன்னு சரியா கண்டுபிடிச்சு அந்த கட்சியில போய் சேர்ந்து அந்த கட்சி பிரச்சாரத்துக்கு பணத்தை செலவழிப்பான். அவன் நினைச்ச மாதிரியே அந்த கட்சி தான் ஜெயிக்கும். அப்புறம் அவன் எப்பவுமே ஆளுங்கட்சி ஆளா தான் இருப்பான். அவன் ஆளுங்கட்சி ஆளா இருக்கிறதால போலீஸும் அவன் கைக்குள்ளதான் இருக்கும். அப்புறம் என்ன, பெரிய ஆளுங்க கூட அவனை எதுக்கிறதுக்கு பயப்படுவாங்க பிரதர். இப்ப அவன் எந்த கட்சியில இருக்கான்? மாப்பா கட்சியில இருக்கான். இன்னும் 2 நாள்ல அந்த கட்சி தலைவர் இங்க வர்றார். அவர் வந்த உடனே அவரை எப்படி சந்தோஷப்படுத்தி அனுப்புறான்னு மட்டும் நீங்க பாருங்க. பிரதர், எனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு பிரதர். நான் கிளம்பட்டுமா? பார்த்து போங்க. ஒருத்தன் யாரை வேணாலும் பகைச்சிக்கலாம், ஆனா தாங்கிட்ட விசுவாசமா இருக்கிறவனை மட்டும் பகைச்சிக்கிட்டான்னு வைங்களேன், அன்னைக்கே அவனுக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். தர்மாவுக்கு அந்த அழிவு ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர விசப்பாம்பா இருப்பான் போல இது அந்த தர்மா. அவனோட பல்லு ஒவ்வொன்னா புடுங்கிதான் அவனை காலி பண்ணும். ஆரம்பிச்சிட்டீங்களா? பல்ல புடுங்கணும், வாய புடுங்கணும்னு. இங்க பாருங்க, லீக்ல தான் இவெல்லாம் ஹேண்டில் பண்ணும். இதை நான் பாத்துக்கிறேங்க. 100 வருஷம் ஆகும் இந்த பிரச்சனை முடியறதுக்கு. பரவாயில்லையா? பின்ன அவன் தான் ஆளுங்கட்சியில இருக்கிற எல்லாரையுமே கையில வச்சுக்கிறான்ல, அவனை அவன் ரூட்ல போய் தான் அடிக்கணும். அடிக்கணும்னா அடிதடி இல்லாதான், அதத்தான் செய்யக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுக்கிறீங்களே. ஆக்சன் இல்லாமலே அவனை அவன் வழியிலேயே போய் காலி பண்ணலாம். எப்படி சிஸ்டர்? உள்ள வாங்க சொல்றேன். வா.
என்ன சார் பண்றீங்க? ஏன் செல்வி தட்டி விட்ட? நீங்க எதுக்கு சார் விஷத்தை குடிக்கிறீங்க? நீயும் என்ன புரிஞ்சுக்கல, எங்க அப்பாவும் என்ன புரிஞ்சுக்கல. பின்ன எதுக்காக நான் வாழணும்? நீ இல்லாம என்னால வாழ முடியாது செல்வி. அது ஏன் உனக்கு புரியலன்னு தெரியல. என்னை ஏத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. தயவு செஞ்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க சார். நான் உங்களை ஏத்துக்கிட்டாலும் வீட்ல இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க சார். நமக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா தானே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ரகசிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நிச்சயம் நம்மளை ஏத்துப்பாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா செல்வி, நம்ம ரகசியமா கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இதுக்கு மேல யோசிக்காத செல்வி. நான் விஷத்தை குடிக்காம தட்டி விட்டு இப்ப வேணா நான் காப்பாத்திருக்கலாம். ஆனா நீ சரியான முடிவு சொல்லலனா ட்ரெயின்லயோ இல்ல வேகமா வர பஸ்லயோ கண்டிப்பா விழுந்து செத்துருவேன். சார், இந்த தடவை நீ வந்து என்ன காப்பாத்துற மாதிரி ஒவ்வொரு தடவையும் உன்னால காப்பாற்ற முடியாது. நான் செத்து போனாலும் ஒன்னதான் சுத்தி சுத்தி வந்துட்டே இருப்பேன். ஐயோ சார், இப்படி எல்லாம் பேசாதீங்க சார். வாழ்ந்தா உன்னோட தான் வாழணும், இல்ல செத்து போறதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. சார் ப்ளீஸ் சார், அப்படியெல்லாம் ஏதோ செஞ்சிடாதீங்க சார். அப்போ யோசிச்சு முடிவெடு. வேலையை முடிச்சு நைட்டு கிளம்பும் போது நான் கொடுத்த சாரியை கட்டிட்டு வந்துரு. நானும் வந்துடுவேன். நாம எங்கேயா வெளியூர் போய் கோயில வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கு நீ ஒத்துக்கலனா நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன். எஸ், இது எதுக்கு இப்ப என்கிட்ட கொடுக்குறீங்க? தர்மா வலிக்கணும்னு சொன்னீங்களே பிரதர், அதுக்கு இதுதான் முதல் வழி. இதை வச்சு என்ன செய்யறது பிரதர்? இப்போ நீங்க எங்க போறீங்க? இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போய் தர்மா கொடுத்த கட்டிங்க கொடுக்க போறேன். அதையும் சேர்த்து இதையும் இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப் கிட்ட தர்மா கொடுத்ததா சொல்லி கொடுங்க. அப்படியே நான் இப்ப சொல்றதையும் சேர்த்து சொல்லி கொடுங்க. ஓ, இதுக்கு தான் தர்மா இன்ஸ்பெக்டருக்கு கட்டிங் கொடுக்க அனுப்புறப்போ உங்ககிட்ட சொல்ல சொன்னீங்களா? சூப்பர் ஐடியா, பின்னிடுறேன். வரேன் பிரதர். உள்ள வாங்க. மேடம், சாருகிட்ட அண்ணன் இதை கொடுக்க சொன்னாரு. மேடம் இந்தாங்க. இது என்ன? தர்மா அண்ணன் இதை உங்களுக்குன்னு கொடுக்க சொன்னாரு. எனக்கா? என்னது இது? நெக்லஸ். நெக்லஸா? இந்த நெக்லஸை கொடுத்த விஷயம் சாருக்கு தெரிய வேண்டான்னு அண்ணன் சொல்ல சொன்னாரு. ஏன்? இத இன்ஸ்பெக்டருக்காக அண்ணன் கொடுக்கல,
இதை பர்சனலாக இஷ்டப்பட்டு உங்களுக்காக கொடுத்துருக்காரு. அதான் சாருக்கு தெரிய வேணான்னு அண்ணன் சொல்ல சொன்னார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல. அண்ணன் உங்களை பார்த்த நாள்ல இருந்து பைத்தியமா தெரியுறாராம். அதான் சார் இல்லாத நேரமா பார்த்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அடி செருப்பால நாயே, யார்கிட்ட வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உன் தர்மாவுக்கு கொழுப்பு கூடி போச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி கேட்டு விட்டுருப்பான். அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? இன்னைக்கு அவர் வரட்டும், அந்த தர்மாவுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பைத்தியமா அலையிறான் அவன். உண்மையிலேயே அவனை பைத்தியமா தெரு தெருவா அலைய விடுறான் பாரு. எடுத்துட்டு போட முதல்ல இதெல்லாம். யோசிக்காம கோவப்படாதீங்க மேடம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா சாருக்கும் மாமூல் கிடைக்கும், உங்களுக்கும் மாசம் மாசம் வெரைட்டியா நகை கிடைக்கும். யாருக்கும் தெரியாம பாத்துக்கலாம். எவ்வளவு தைரியம் இருந்தா இதுக்கப்புறமும் நீ இங்க நின்னு பேசிக்கிட்டு இருப்ப. இரு, அவருக்கு போன் பண்ற பாரு. தர்மா, என்னையா மாமா வேலை பார்க்க சொன்ன? உனக்காக நான் பார்த்த மாமா வேலை இதாண்டா. ஏன் அழுதுகிட்டு இருக்க? எதுக்கு அவ்வளவு அவசரமா போன் பண்ணி வர சொன்ன? அந்த ரவுடி பையன்களோட சவகாசம் வச்சுக்காதீங்கன்னு சொன்ன, கேட்டீங்களா? என்னாச்சு இப்போ? அத சொல்லு. அவனை வச்சுக்கிறேன் நானு. வாங்க சார், என்ன சொல்லாம வந்திருக்கீங்க? சொல்லியிருந்தா சரக்கு ரெடி பண்ணிருப்பேன்ல. டேய், சரக்கு இருக்காடா நம்மட்ட? அண்ணன் மேலே கை வைக்கிறியா? என்னாச்சு சார்? எதுக்கு அடிச்சீங்க? தகுதி தராதரம் பார்க்காம உங்க கூட பழகுனதுக்கு எனக்கு இது தேவைதான். அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில என் வீட்லயே கை வைக்கிறேன் நீயே. சார், நான் என்ன சார் பண்ணேன்? பேசாத, பேசுன சாப்பிடிச்சிருவேன். சார், முதல்ல நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க சார். சொன்னா நான் பண்ணவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஃப்ராடு பையதாடா நீ. உன் கூடல சவகாசம் வச்சது ஏன் தப்பு? இனிமே உனக்கு எனக்கு எந்த டீலிங்கும் கிடையாது. இன்னொரு வாட்டி என் விஷயத்துல தலையிட்ட என்கவுண்டர்ல போட்டுவேன். என்ன உங்களை அந்த ஆள் அரைஞ்சிட்டு போறான், பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? போலீஸ்காரன்டா அவன் மேல கை வச்சா நமக்கு தான் சீக்கு. என்ன பேசிட்டு போறா, எதுக்கு அடிச்சான், எதுவுமே புரியல. ஏதோ தப்பா இருக்கு. என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாம் அண்ணா.